ரோமர் 12:1-2 வரைக்கும். யார் அதை எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 12:1-2 வரைக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாமல், ஆமென், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், நானும் நீங்களும் தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, பிரியமான பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு சொல்லி அறிந்து டிசைன் பண்ணி நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பவுல் அழகா சொல்றாரு. அப்போ என்னைக்கு மூன்றாவது காரியம், மூன்றாவது ஆர், ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் முக்கியம். இது மிக மிக அவசியம். கவனிங்க. பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொன்னா என்ன? ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னா என்ன? ஒருவரையோ அல்லது ஒரு அமைப்பையோ அல்லது ஏதோ ஒன்றையோ நானும் நீங்களும் பிரதிநிதியாக நின்று அதன் சார்பாக அதன் மதிப்புகளை, அதன் காரியங்களை வெளிப்படுத்துகிற காரியம். ஏதோ ஒன்று வருங்க. ஃபோன், ஒரு இடத்துல நானும் நீங்களும் வேலை செய்கிறோம். நீங்கள் தான் ரிசப்ஷனிஸ்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் டேஸ் கோயிங் அப்படி சொல்கிறோமா? ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அந்த கம்பெனி பேரை சொல்லி அந்த கம்பெனிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஒரு ஃபோன் கால் வருது. இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பேசுகிறேன் சொல்கிறோமா? இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ பாருங்க, சர்ச்சுக்கு ஃபோன் கால் வருது. அப்படி நம்ம செய்கிறது இல்லை, ஆனால் அப்படி தான் செய்யணும்னு வச்சுங்க. என்ன சொல்கிறோம்? ஹலோ, எஸ்ஜேஜி பேசுகிறேன், எஸ்ஜேஜிலேருந்து பேசுகிறேன் சொல்லலாமா? அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணும்போது சர்ச்சில் இருக்கிறீங்க, சர்ச் நம்பருக்கு ஃபோன் வருது. அந்த சர்ச் நம்பருக்கு ஃபோன் வரும்பொழுது நீங்க எடுத்து ரெப்ரசன்டேட் பண்றீங்க, ரெப்ரசன்டேஷன் பண்றீங்க. என்ன? அங்க ரெப்ரசன்டேஷன் முக்கியம், அங்க பிரதிநிதித்துவம் முக்கியம். யாருக்காகவோ எதற்காகவோ ஏதோ ஒன்றுக்காகவோ நீங்க என்ன பண்றீங்க? ரெப்ரசன்ட் பண்றீங்க. ஆக நானும் நீங்களும் இந்த உலகத்துல, ஊழியத்துல, உறவுகளில நம்ம வாழும்போது இந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்ப 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 மிக 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 அவசியமா இருக்கிறது, மிக முக்கியம். சொல்லமா? ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் முக்கியம், பிரதிநிதித்துவம் முக்கியம். சபை சார்பாக நிற்பது முக்கியம், உறவு சார்பாக நிற்பது முக்கியம். பிரதிநிதித்துவம் ஒருவருக்கு பதிலாக நின்று பேசுவது அல்லது செயல்படுவது, ஏதோ ஒன்றின் உண்மையை, நிலையை அல்லது குணத்தை காட்டுவது, ஒருவரின் வாழ்க்கை அல்லது செயல்களை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுவது, இதுதான் பிரதிநிதித்துவம். தேவனின் குணத்தையும் கிறிஸ்துவின் சாயலையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையையும் நடத்தையும் நம்ம வெளிப்படுத்துகிறோம். சொல்லமா? ரெப்ரசன்டேஷன். சிரிக்க மாட்டீங்களா காலையில? என்ன மேட்டர்ஸ்? என்ன மேட்டர்ஸ்? ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். ரெப்ரசன்டேட் பண்றது மேட்டர்ஸ்ங்க. சமநிலை வகிப்பது விஷயத்துல காரணம் முதல்ல நம்ம யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறோம்? ஃபர்ஸ்ட்லி we all represent our God. போடுறீங்களா? அது முதலாவதாக நாம் அனைவரும் தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். பாருங்க, தேவனை நானும் நீங்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். காரணம், தேவனை நாம் தமிழ் என்ன சொல்றது? தமிழ்ல பிரதிநிதித்துவம். தேவனை நாம் ரெப்ரசன்ட் பண்ணி தேவனை நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துறோம். முதல்ல அதுதான் முக்கியம். யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவன் நீதிமான் ஆக்கி இருக்கிறாரோ, யாரையெல்லாம் கர்த்தரை என்னையும் உங்களையும் அழைத்திருக்கும் பொழுது நாம் முதலில் யாரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அல்லது படுத்துகிறோம்? இந்த தேவனை, இந்த ராஜாதி ராஜனை.